إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருநாமத்தை போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்தாருக்கு அருட்குடையாக வந்தது நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், வழிமார்கள், குறிப்பாக இந்த சிறப்பான நாளிலே அல்லாஹ்விற்கு பிரியமான இந்த பள்ளியில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதமான முஹர்ரமுடைய மாதத்தின் ஆஷுரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் பிறை 10 இன்று மக்ரிப் முதல் ஆரம்பமாகிவிட்டது. இந்த சிறப்பான நாளிலே அல்லாஹ் நம்மை இந்த இடத்துல ஒன்று கூட வைத்திருக்கின்றான். அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. இப்படி இந்த நேரத்தில் இந்த இடத்துல அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை கியாமத்துடைய நாளையில் உயர்ந்த சிறந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சோழர்களே, இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்திருக்கின்றது. எவ்வளோன்னு தெரியுங்களா? ஹிஜ்ரி என்ன வருஷம் சொல்லுங்களேன்? 1447. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நம்ம அநேக இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு அந்த ஹிஜ்ரியுடைய மாதம் என்ன, ஹிஜ்ரியுடைய வருடம் என்ன, நம்ம குழந்தைகளுக்கும் கூட தெரியறதில்லை. இது நம்முடைய கடமை. நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா இல்லையா? ஜனவரி 1 தான் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய இஸ்லாமியர்களே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அசல்ல நம்முடைய குழந்தைகளுக்கு இஸ்லாமிய மாதங்களுடைய பேர் சொல்லிக் கொடுக்கணும். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர். அதே மாதிரி ஹிஜ்ரி என்ன ஆண்டு, இது ஹிஜ்ரியுடைய தேதி என்ன, இந்த ஹிஜ்ரி தேதி எதுக்காண்டி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்குங்க? எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஹிஜ்ரி தேதி எப்போ நமக்கு ஞாபகம் வரும்? இந்த கல்யாண பத்திரிகையில் பேர் போடுறோமா இல்லையா? கல்யாண பத்திரிகையில் டேட் போடும்போது அது பெருசாக ஜனவரி 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லி அதை பெருசாக போட்டுட்டு பிரேக்கில் சிறுசாக ஹிஜ்ரி 1446 ரஜபுடைய மாதம் பிறை 12 அப்படின்னு சொல்லி அந்த கல்யாண பத்திரிகையில் அந்த போடுறதுக்காகவே மட்டும்தான் நம்ம அந்த ஹிஜ்ரியுடைய தேதியையும் மாதத்தையும் வருடத்தையும் பயன்படுத்துகிறோமே தவிர வேறு மற்ற நாட்களில் எல்லாம் நம்ம யூதர்களை போன்று, நஸ்ரானிகளை போன்று அவர்கள் எந்த மாதத்தை, எந்த தேதியை அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் அதே பழக்கத்தில் இருக்கிறோம். அதனால் சோழர்களே, ஒவ்வொரு இஸ்லாமியருமே, ஒவ்வொரு முஸ்லீமுமே இது ஹிஜ்ரி என்ன ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்ல தெரியணும். இது ஹிஜ்ரி என்ன மாதம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இஸ்லாமிய மாதம் என்ன மாதம் அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்ல தெரியணும். இது என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்ல தெரியணும்.
சஹாபாக்கள் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், மாற்றார்களோட அதிகமாக பழகி 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 அவங்களுடைய குணங்களை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்துருச்சு. ஆக ஹிஜ்ரியுடைய புத்தாண்டில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த ஆண்டை குறிக்கக்கூடியது தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு அப்படிங்கிறது. இதனுடைய வரலாறு, இதில் சம்பவத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹிஜ்ரி ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் என்ன பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த வருடத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்வை வைத்து அந்த ஆண்டுக்கு பேர் வச்சுருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வருடத்திற்குன்னு சொல்லி எப்படி நம்ம ஹிஜ்ரி 1447 அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஹிஜ்ரி ஆண்டெல்லாம் இல்லை. அந்த ஆண்டு ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருந்தால், நிகழ்ந்திருந்தால் அந்த சம்பவத்தை வைத்து அந்த வருடத்திற்கு பேர் வச்சுருவாங்க. அப்போ அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ஆண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆமுல் ஃபீல் அப்படிம்பாங்க. ஆமுல் ஃபீல், ஃபீல் அப்படின்னு சொன்னால் யானை, யானையுடைய ஆண்டு. அது என்னடா, அது ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த ஆண்டுக்கு யானையுடைய ஆண்டுன்னு சொல்லி ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம அடிக்கடி தொழுகையில் ஓதுறோமா இல்லையா, இமாம் ஓதுறாங்க, நமக்கு பின்னாடி கேட்குறோமா இல்லையா, என்ன சொல்கிறாங்க, அது ஃபீல் அப்படின்ட்டு வருமே. என்னம்மா, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அல்லாஹ் தஆலா கேட்பா, நபியே அந்த யானை படையினர்களுடன் உம்முடைய இறைவன் எப்படி நடந்து கொண்டான் என்பதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பா. ரசூலுல்லாஹ் பிறக்கவே இல்லை. அல்லாஹ் கேட்குறான், நபியே நீங்கள் என்ன பார்க்கவில்லையா, அந்த யானை படையினர்களுடன் உன்னுடைய இறைவன் எப்படி நடந்து கொண்டான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலையா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய கருவறையில் இருக்கின்றார்கள், நிறை மாதமாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி, அழிப்பதற்காக வேண்டி யமன் நாட்டு மன்னன் அப்ரஹா அப்படின்னு சொல்லக்கூடியவன் மிகப்பெரிய ஒரு யானை படையை கொண்டு வர்றான். காபத்துல்லாவை இடிச்சிடணும், தரமட்டமாக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தில், அந்த நியத்தில் என்ன செய்யறான்னு சொன்னால், காபத்துல்லாவை இடிக்கிறதுக்காக வேண்டி மிகப்பெரிய யானை படையை ஒன்று கொண்டு வர்றான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தன்னுடைய இல்லத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அபாபீல் அப்படிங்கிற அந்த சிட்டு குருவிகளை ஃபஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, அபாபீல் அப்படிங்கிறது இருக்கு, நம்ம சிட்டுக்குருவியெல்லாம் இருக்கா இல்லையா, நம்முடைய ஊரில் அந்த சைஸில் தான் இருக்கும். ஆக இருக்கிற குருவிகள்லேயே சின்ன குருவி அபாபீலுடைய குருவி தான். அந்த குருவிகளை அனுப்பி அல்லாஹ் தஆலா அந்த யானைப்படையை அழித்தான். யானைப்படை எப்படி அழிச்சான் அல்லாஹ் தஆலா? அந்த அபாபீல் அப்படிங்கிற அந்த சிட்டுக்குருவி இருக்கிறதுல சின்ன குருவி அதுதான். அதனுடைய அழகில் ஒரு கல் இருக்குன்னு சொன்னால் அந்த கல் எவ்வளோ பெரிய கல்லாக இருக்கும். அதனுடைய காலில் ஒரு கல்லை தூக்கிட்டு வருதுன்னா அந்த கல் எவ்வளோ பெரிய கல்லாக இருக்கும். அந்த அலகலையும் காலையும் கொண்டு வரக்கூடிய அந்த கல்லை அந்த யானையின் மீது போடப்பட்டது. அந்த அந்த திருண்டு கடுகு மாதிரி இருக்கிற அந்த கல்லுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய பவரை கொடுத்தான்னு சொன்னால், யானை மேலே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுடைய தலை மேலே அந்த கல்லை அந்த கடுகை போட்ட உடனே அவனுடைய தலையில் போய் ஓட்டை விழுந்து அப்படியே உள்ள நுழைஞ்சு அவன் எந்த யானைக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறானோ அந்த யானையை ஓட்டை போட்டு அந்த கல்லு கீழே விழுந்துச்சாமா. அப்படி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிட்டான், கஸ்ஃபிம் மாகூல், ஒரு மென்று துப்பப்பட்ட ஒரு வைக்கோலை போன்று அல்லாஹ் தஆலா அந்த யானைப்படையை அழித்து விட்டான். இது எப்போ நடந்துச்சுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நடக்குது. அதனால இந்த சம்பவம் அற்புதமான ஒரு சம்பவம் நடந்ததுனால ரசூலுல்லாஹ் அந்த பிறந்த அந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இது ஆமுல் ஃபீல், யானையுடைய ஆண்டு அப்படின்னு சொல்லி. இது மாதிரி அந்த காலத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை அடிப்படையாக கொண்டு அந்த வருடத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முடிஞ்சது. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலம் வருகின்றது. அவங்களுடைய ஆட்சி காலம், அவங்க ஹிலாஃபத்தில் இருக்கும்போது அப்பவும் ஹிஜ்ரியுடைய ஆண்டு அப்படின்னு சொல்லி எதுவுமே நியமிக்கப்படவில்லை. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வருகின்றது. அவர்கள் ஹலீஃபாவாக ஆகிறாங்க. அவங்க ஆகும்போது இஸ்லாம் நாலா புறங்களிலும் பரவியது. அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதிகமான நாடுகள் இஸ்லாத்திற்கு கீழே வந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், எல்லா நாட்டிலையும் கவர்னர்கள் இருப்பாங்களா இல்லையா, அந்த கவர்னர்களுக்கு ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கடிதம் எழுதும்போது ஹிஜ்ரியுடைய மாதத்தை தேதி எல்லாம் போட்டு எழுதுவாங்க. அப்போ யமன் நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கக்கூடிய அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஜனாதிபதிகிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்ககிட்டேருந்து நிறைய கடிதங்கள் வருது, அது ஹிஜ்ரியுடைய மாதம் போட்டிருக்கு, முஹர்ரமுடைய மாதம், சஃபருடைய மாதம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறீங்க, தேதியும் போட்டிருக்கிறீங்க, ஆனால் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டு குறிப்பு எதுவுமே இல்லை.
அதனால நமக்குன்னு சொல்லி ஒரு ஆண்டு குறிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த முடிவையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பெரும் பெரும் சஹாபாக்களை அழைத்து அமர வைத்து ஆலோசனை செய்கிறாங்க. நமக்கு இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டுடைய ஒரு குறிப்பு தேவை. எந்த ஆண்டை அடிப்படையாக வைத்து நம்ம இஸ்லாமிய ஆண்டை துவக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை செய்யும் போது பெரும் பெரும் சஹாபாக்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்களை சொன்னாங்க. அதில் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பிறந்தாங்களா இல்லையா, அந்த ஆண்டை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய வருடத்தை துவக்கலாம் அப்படின்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, இல்லை இல்லை ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனாங்கல்ல, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை அடிப்படையாக கொண்டு எந்த ஆண்டு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனாங்களோ அந்த ஆண்டை இஸ்லாமிய வருடத்துடைய துவக்கமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு முக்கியம்தான், ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு முக்கியம்தான். இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40வது வயதுல தான் நுபுவத் அப்படிங்கிற நபி பட்டம் கிடைக்குது. அதனால அதை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய வருடத்தை துவக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க. கடைசியில் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு முக்கியம்தான், ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு முக்கியமான விஷயம்தான், அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கிடைச்சதும் முக்கியமான நிகழ்வு தான். இருந்தாலும் இந்த மூன்றை விட மிக முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன பின்னாடி தான் இஸ்லாம் ஏகமான முறையில் பரவ ஆரம்பிச்சது. ரசூலுல்லாஹ் நுபுவத்துக்கு பின்னாடி நபி பட்டம் கிடைச்ச பின்னாடி மக்கால 13 ஆண்டுகள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 13 ஆண்டுகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுதான் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பின்னாடி தான் எல்லா இடங்கள்லையுமே இஸ்லாம் பரவுச்சு. அப்போ ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் இந்த ஆலோசனை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களா இல்லையா, அந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரி ஆண்டை ஆரம்பிக்கலாம். அந்த ஹிஜ்ரத்தில் ஹிஜ்ரி, அந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு ஹிஜ்ரி ஆண்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு இன்றோட எத்தனை ஆண்டு ஆயிடுச்சுங்க, 1447 ஆண்டுகள் ஆயிடுச்சு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு. இந்த ஹிஜ்ரத் தேதி முடிவு செய்யலாம்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அடுத்து மாதத்தை எதை ஆரம்பமாக வைக்கலாம், இந்த முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், இந்த மாதங்கள் 12 மாதங்கள் இருக்கா இல்லையா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி இருந்த இந்த மாதங்களுக்கு பெயர் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி இருந்தே குறைஷிகள் கிட்ட இந்த மாதங்களுடைய பெயரெல்லாம் இருந்துச்சு. முஹர்ரம் இருந்துச்சு, சஃபர் இருந்துச்சு, ரபியுல் அவ்வல் இருந்துச்சு, இந்த மாதங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்போ ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்கள் சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க ரமலானுடைய மாதத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு சிலர் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் பிறந்தது ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை முன்னாடி வைக்கலாம் அப்படின்னா. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் சொன்னாங்க, இல்லை இல்லை, முஹர்ரமுடைய மாதம் தான் ஆரம்பத்தில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அரபு மக்கள் கிட்ட ஒரு பாரம்பரிய பழக்கம் இருந்துச்சு. முஹர்ரமுடைய மாதத்தை தான் முதல் மாதமாக வச்சிருந்தாங்க. அதனால அதையே அடிப்படையாக கொண்டு அந்த முஹர்ரமுடைய மாதத்தையே முதல் மாதமாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த ஹிஜ்ரி ஆண்டு இன்னைக்கு நம்ம ஹிஜ்ரின்னு சொல்லி பத்திரிகையில் பேப்பரில் எல்லாம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஹிஜ்ரிக்கு பின்னாடி 4 ஹலீஃபாக்களுடைய பெரிய பங்களிப்பு இதில் இருக்கின்றது. ஒன்று ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் அந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்தவங்க. அடுத்தபடியாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்தில் தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு முடிவு செய்யப்படுகிறது. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைக்கலான்னு சொன்னது ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முஹர்ரமுடைய மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் அப்படின்னு சொன்னது ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி 4 குலஃபாய் ராஷிதீன், 4 ஹலீஃபாக்களுடைய பங்கு இந்த ஹிஜ்ரியில் இருக்கின்றது. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த இஸ்லாமிய ஆண்டுடைய 12 மாதங்கள் இருக்கா இல்லையா, இந்த 12 மாதங்களில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதமும் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய மாதமும் 2 மிகப்பெரிய தியாகங்களை நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றது. 2 மிகப்பெரிய தியாகங்களை நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றது. போன மாதம் என்ன மாதங்க அது? போன மாதம் என்ன மாதம்? சும்மா அப்படி பேசிகிட்டு இருந்தால் தான் உங்களுக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கும், நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பேசுகிறதுக்கு. அப்படி இல்லாட்டி சில சமயங்களில் பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நமக்கு அப்படியே என்ன ஆயிரும், சக்கீனத்தை இறங்கிடும், தூக்கம் வந்துடும், அல்லது கண்ணை திறந்தே தான் இருக்கும், சிந்தனை எல்லாம் வேறு இடத்துல இருக்கும். அதனால் இப்படி எப்படி இடையில கேள்வி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அது போன மாதம் என்ன மாதங்க? துல்ஹஜ்ஜுடைய மாதம்.
அந்த துல்ஹஜ் மாதத்தில் ஹஸரத் அவங்க பயான் செஞ்சுருப்பாங்க. யாருடைய தியாகம்ங்க? யாருடைய தியாகத்தை பற்றி அதிகமாக பேசுனாங்க? ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களுடைய தியாகம் சாதாரணமான தியாகம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய துணைவியார் அன்னை ஹாஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனார் ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடையும் இந்த குடும்பத்துடைய தியாகம் தான் துல்ஹஜ்ஜுடைய மாதம். ஹஜ்ஜுடைய அமல், குர்பானியுடைய அமல். துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நம்ம முக்கியமாக செய்கிறோமா இல்லையா? 2 அமல்கள், ஒன்று ஹஜ்ஜுடைய அமல், இன்னொன்று குர்பானியுடைய அமல். இந்த 2 அமல்களுமே யாருடைய சுன்னத்? இது ஹாதா சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சுன்னத் அப்படின்னு சொன்னாங்க நம்முடைய உயிரோடு மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அருமை மகனை அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி கொடுக்கறதுக்காண்டி முன் வந்தாங்க. அந்த குடும்பத்தாருடைய தியாகத்தை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜையும் குர்பானியையும் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் இஸ்லாமிய மாதங்கள் எத்தனாவது மாதம்? எத்தனாவது மாதம்? 12, கடைசி மாதம். முதல் மாதம் எதுங்க? முஹர்ரமுடைய மாதம். இந்த முஹர்ரமுடைய மாதம் இருக்கு, இதுவும் 2 மிகப்பெரிய தியாகங்களை நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றது. 2 மிகப்பெரிய தியாகங்களை நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றது. ஒன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹிஜ்ரி பிறந்துட்டாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரான மக்காவை விட்டு துறந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களா இல்லையா? இது சாதாரணமான தியாகமா? ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நம்ம சொல்லிடுறோம். ஆனால் நம்முடைய சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படிங்க இருக்கும்? நம்ம பிறந்த ஊர், நம்ம வளர்ந்த ஊர், பாரம்பரியமாக நம்ம இருந்த ஊர், நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நிறைஞ்ச ஊர், சின்ன குழந்தையிலிருந்து நம்ம வளர்ந்த ஊர், திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக இந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு நம்ம இடம் பெயர்ந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய மனதுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் மக்காவில் இருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், சொத்து செல்வம் எல்லாமே மக்காவில் தான் இருக்கு. அதுவும் காபத்துல்லா அல்லாஹுடைய இல்லம் அங்கே மக்காவில் தான் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது அந்த காபத்துல்லாவுடைய அந்த திரையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. காபாவே, இந்த ஊரிலேயே வைத்து ஆக எனக்கு பிரியமான ஊர் இந்த மக்கா தான். ஏன்னா இந்த மக்கால தான் இந்த காபா இருக்கு, அல்லாஹுடைய வீடு இருக்கு. உன்னை விட்டு பிரியணும் அப்படின்ட்டு எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை. என்னுடைய மக்கள், என்னுடைய ஊர் மக்கள் இந்த ஊரை விட்டு என்னை விரட்டாமல் இருந்திருந்தால் உன்னை விட்டு நான் பிரிந்து சென்றிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த காபாவுடைய திரையை பிடிச்சி அழுதாங்க அப்படின்னு சொன்னா சாதாரணமான விஷயம் அல்ல, அவ்வளோ பெரிய தியாகம். அந்த தியாகத்துக்கு பின்னாடி தான் இந்த ஹிஜ்ரத் அப்படின்ட்டு வந்தது. ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச தியாகம். இன்னொன்று இருக்கு, அவருடைய பேர குழந்தையான இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி கர்பலாவுடைய மைதானத்திலே அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் செய்த தியாகம் இருக்கு. அது சாதாரணமான தியாகம் அல்ல. வரலாற்றில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கர்பலாவுடைய அந்த நிகழ்வுகள் கண்ணீர் சிந்தாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. கர்பலாவுடைய மைதானமே ரத்த ஆறு ஓடியது. ரசூலுல்லாவுடைய பேர குழந்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹுசைன் மின்னி, இந்த ஹுசைன் இருக்கிறாரே இவர் என்னிலிருந்து இருக்கின்றார், என்னுடைய ஈரக்குலை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேர குழந்தைகள் மேல ஹசன் ஹுசைன் 2 பேர் பேர குழந்தைகள், அவங்க மேல எவ்வளோ பிரிய வச்சிருந்தாங்க, எவ்வளோ அன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா மெம்பர் படியில் ஹுதுபா கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன குழந்தைங்க நடக்க தெரியாம அப்படி பள்ளிவாசலுக்குள்ள நடந்து வருவாங்களாமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர் படியில் ஹுதுபா கொடுக்க அப்படியே இறங்கி போய் அந்த 2 பேர குழந்தைகளையும் தூக்கி தன்னுடைய 2 கையிலையும் தூக்கி மெம்பர் படியில் தன்னுடைய 2 உரங்களில் 2 குழந்தைகள் உட்கார வச்சுக்குவாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க இந்த யானை சவாரி செய்யுதுன்னு சொல்லி முதுகு மேலே ஏறி அப்படி நடந்து போகுமா இல்லையா? அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க அந்த யானை மாதிரி அப்படியே படுத்துக்குவாங்களாமா. அவங்களோட பேர குழந்தைகளை இமாம் ஹசனும் ஹுசைனும் முதுகு மேலே ஏறி உட்காந்துக்குவாங்களாம். ரசூல் அப்படியே நடப்பாங்களாமா, யானை மேலே நடக்கிற மாதிரி. இந்த அளவு தன்னுடைய பேர குழந்தைகள் மீது பிரிய வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட பேர குழந்தை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த முஹர்ரமுடைய 10 இந்த ஆஷுராவுடைய தினத்திலே தான் கர்பலாவுடைய மைதானத்திலே கொடூரமான முறையில் எதிரிகளால் கொல்லப்படுகின்றார்கள். இந்த 2 பெரும் தியாகங்கள் இந்த மாதம் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றது. நம்ம மறந்துடக்கூடாது. துல்ஹஜ்ஜுடைய மாதம் வந்துச்சு, ஏதோ குர்பானி கொடுத்தோம், ஏதோ பெருநாளை கொண்டாடணும் போனோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தாருடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும்.
இந்த முஹர்ரமுடைய மாதம் வந்துச்சா, ஆஷுரா வந்துச்சுங்க, நோன்பு வச்சங்க, கஞ்சி குடிச்சோமுங்க, அதுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இல்லாம, இந்த முஹர்ரமுடைய மாதம் வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தியாகத்தையும் அவருடைய பேர குழந்தை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தியாகத்தையும் நாம் ஒவ்வொருவரும் இஸ்லாமியர்களும் நினைத்து பார்த்து, அவர்கள் எப்படி இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்வதற்காக வேண்டி முன் வந்தார்களோ அதே மாதிரி இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி நம்முடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் தியாகம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். சொல்ல இந்த ஆஷூராவுடைய தினம் இருக்கிறது, இது சாதாரணமான தினம் அல்ல. பொதுவாக சொல்லுவாங்க, இஸ்லாமிய மாதங்களில் 12 மாதங்கள் இருக்கு. இந்த 12 மாதங்களில் 3 மாதங்களில் இருக்கக்கூடிய 3 பத்துக்களை அல்லாஹ் தஆலா சிறப்பானதாக ஆக்கியிருக்கின்றான். 3 மாதங்களில் இருக்கக்கூடிய 3 10 நாட்களை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கியிருக்கின்றான். அதில் ஒன்றாவது ரமதானுடைய மாதம். ரமதானுடைய மாதம் 30 நாள் சிறப்பான நாளாக இருந்தாலும் கூட அந்த 30 நாளில் எந்த நாளுங்க சிறப்பு? அந்த 30 நாள்லையுமே எந்த 10 நாள் சிறப்பு? லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய அந்த கடைசி 10 சிறப்பான நாள். ரமதான்ல 3 10 இருக்கு. முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10. அந்த 3 10கள்ல எது சிறப்பான 10? கடைசி 10. ஏன் கடைசி 10 சிறப்பான 10? அந்த இரவுல தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கு. அந்த 10ல தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. என்ன லைலத்துல் கத்ருடைய இரவு? லைலத்துல் கத்ருடைய இரவுல தான் குர்ஆன் இறங்குச்சு. அதனால ரமதானுடைய கடைசி 10 சிறப்பான 10. இரண்டாவது, போன மாசம் துல்ஹஜ்ஜுடைய மாசம் இருக்கா இல்லையா, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் 10 நாட்கள், துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறப்பான 10 நாட்கள். ஏன் என்று சொன்னால் அந்த 10 நாட்களிலே தான் இஸ்லாத்துடைய 5 பெரும் கடமைகளிலே மிக முக்கியமான கடமையான ஹஜ்ஜுடைய அமல் நிறைவேற்றப்படுகிறது, குர்பானியுடைய அமல் நிறைவேற்றப்படுகிறது. வேற எந்த மாதத்திலும் ஹஜ் செய்ய முடியாது. அப்போ மற்ற மாசத்துல எல்லாம் காபாக்கு போறாங்களே, ஹஜ்ஜுக்காக வேண்டி போறாங்கன்னா அது உம்ராக்காக வேண்டி போறாங்க. மற்ற மாசத்துல எல்லாம் மக்கா மதீனாக்கு போயிட்டு வர்றாங்களே, அதெல்லாம் உம்ராவுக்காக வேண்டி போறாங்களே தவிர ஹஜ் அப்படிங்கிறது துல்ஹஜ்ஜுடைய மாசத்துல மட்டும்தான் செய்ய முடியும். குர்பானி அப்படிங்கிறது துல்ஹஜ்ஜுடைய மாசத்துல மட்டும்தான் செய்ய முடியும். மற்ற நாட்கள்ல குர்பானி கொடுக்க முடியாது. அக்கீகா கொடுக்கலாம், வேற ஏதாவது நியத்துல நேர்ச்சை என்ன செஞ்சு கொடுக்கலாமே தவிர குர்பானி அப்படிங்கிறது இருக்கு, இது துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல மட்டும்தான் செய்ய முடியும். அதனால அந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள். மூன்றாவதாக இந்த முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள். முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள். ஏன் இந்த நாளுக்கு சிறப்பு வந்துச்சுன்னு சொன்னா, இந்த ஆஷுராவுடைய நாள் இந்த முஹர்ரமுடைய முதல் 10ல இருப்பதினால் அல்லாஹ் அந்த 10 தினங்களுக்குமே சிறப்பை கொடுத்து விட்டான். இந்த ஆஷுராவுடைய நாள் சாதாரணமான நாள் அல்ல. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சிறப்புகளை சொல்லுவார்கள். நம்முடைய பாவா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளும் ஆஷுராவுடைய நாள் என்பதாக சில கிதாபில் எழுதுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா இந்த கனியை சாப்பிடக்கூடாது என்பதாக தடை செஞ்சிருந்தான். ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அல்லாஹ் தடை செய்த அந்த கனியை சாப்பிடுறாங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இருந்து அவங்களை தூக்கி எறிஞ்சிடறான் பூமிக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பக்கம், அவருடைய துணைவியார் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பக்கம். 2 பேரும் 2 திசையில, பூமியில யாருமே இல்லை, அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க. அல்லாஹ் கிட்ட கிதாபுகள்ல எழுதுறாங்க எந்த அளவுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அழுதாங்க அப்படின்னு சொன்னா, தராசுடைய 2 தட்டுக்களிலே ஒரு தட்டிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழுகையும், இன்னொரு தராசுடைய தட்டில இந்த பூமியில பிறந்த இனி கியாமத்துடைய நாள் வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய கண்ணீரையும் தராசுடைய இன்னொரு தட்டில் வச்சா ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழுகைதான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறான். அந்த அளவு அல்லாஹ்ட்ட அழுதாங்க. கடைசியில் அல்லாஹ் தஆலா ஒரு சில துஆக்களை கற்றுக் கொடுத்தான். அந்த துஆக்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய பாவங்களை மன்னித்து அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்த நாள் இந்த ஆஷுராவுடைய தினம்தான். முஹர்ரம் 10 ஆஷுராவுடைய தினத்திலே தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகின்றான். அடுத்தபடியாக நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க 950 ஆண்டுகள் மக்களை இஸ்லாத்தின் பக்கமாக அழைக்கின்றார்கள். அதிகமான காலங்கள் வாழ்ந்த நபியில நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அதிகமான காலங்கள் வாழ்ந்தது. 950 ஆண்டுகள் மக்களை இஸ்லாத்தின் பக்கமாக அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கின்றார்கள். ஆனால்
விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களே தவிர மற்ற எல்லா மக்களும் நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நிறைய பயான்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பிறகு கடைசியில் நொந்து போய் வெறுத்து போய், ஏன்னா நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பற்றி வருது, இவங்க போய் நின்று மக்களை இஸ்லாத்தின் பக்கமாக கூப்பிடுவாங்களாமா. இங்கே பாருங்க, நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகளுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை, ஒரே அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கமாக அல்லாவின் பக்கமாக அழைக்கும் போது அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கல்லால் அடிச்சு அடிச்சு அந்த கல் அப்படியே அவங்கள மூடிடும். அந்த கல் நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ல மூடிடும். அவங்க மக்கள் எல்லாம் நினைச்சிருவாங்களாமா, நூஹு செத்துட்டாரு, நூஹு அலைஹிஸ்ஸலாம் செத்துட்டாங்க, அவ்வளோதான், நாளைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போயிடுவாங்களாமா. மறுபடியும் பார்த்தா அடுத்த நாள் மறுபடியும் மக்கள் எல்லாத்தையும் இஸ்லாத்தின் பக்கமாக அழைப்பாங்க. இப்படி 950 ஆண்டுகள் மக்களை இஸ்லாத்தின் பக்கமாக அழைத்து வெறும் 80 நபர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். வெறும் 80 நபர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. கூப்பிட்டு பார்த்து எந்த மக்களை ஏற்றுக்கல. கடைசியில் அல்லாஹ்கிட்ட துஆ செய்றாங்க, ரப்பி லா ததர்னி அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, யா அல்லாஹ் இந்த பூமியில் ஒரு காஃபிர் பைகளையும் உயிரோட விட்டு விடாத, எல்லாத்தையும் அழிச்சு அப்படின்னு சொல்லி நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, உங்களுடைய துஆவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், இந்த மக்களை மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி அழிக்க போகிறோம், அதனால் என்ன செய்யுங்க, ஒரு கப்பல் ஒன்றை தயார் செய்யுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். நூஹு அலைஹிஸ்ஸலாத்து தான் முதலாக இந்த உலகத்திலே கப்பலை கட்டியவர்கள், தயார் செய்தவர்கள் நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க தான் என்ன செய்கிறாங்க, அந்த கப்பலை கட்டுறாங்க. கப்பலை கட்டும்போது அந்த பக்கமாக போகிற இந்த காஃபிர்கள்லாம் அவங்கள பார்த்து கிண்டல் அடிப்பாங்களாமா. தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, இந்த ஆள் கப்பல் கட்டிட்டு இருக்கிறான் பாருங்க, இந்த கப்பலை கட்டி கொண்டு எங்கே விட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிற காஃபிர்கள்லாம் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களாமா. இப்போ கப்பல் தயாராகிடுச்சு, கப்பல் கட்டி முடிச்சுட்டாங்க. முடித்த பின்னாடி நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த 80 நபர்களும் யார் யாரெல்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த உயிரினங்களும் அந்த கப்பலில் ஏறிச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய ஒரு சுனாமியை, வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்துகிறான். கிதாபுகளில் எழுதுறாங்க, இப்போ சுனாமி வந்துச்சா இல்லையா, இது மாதிரி பன்மடங்கு அதிகமான ஒரு பெரிய சுனாமி, கடலும் பொங்கி எழுந்தது, வானத்திலிருந்தும் தண்ணீர் கொட்டியது, பூமியிலிருந்தும் தண்ணீர் உருவானது. சொல்றாங்க, ஒவ்வொரு அடுப்பு இருக்கா இல்லையா, அடுப்புல இருந்தும் தண்ணி வெளியே வந்துச்சு ஊற்று மாறி. மிகப்பெரிய வெள்ள பிரளயத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். நூஹு அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தும் கூட அவர்களுடைய மனைவி அவர்களுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, அவங்களுடைய மகனும் கன்னான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மகனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மிகப்பெரிய வெள்ள பிரளயம் ஏற்படுகின்றது. இப்போ ரஜபுடைய மாதம் பிறை 10 அன்னைக்கு, ரஜபுடைய மாதம் பிறை 10ல் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கப்பலில் எல்லாமே ஏறுறாங்க. யார், நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அவர்களை கொண்டு அந்த ஈமான் கொண்ட மக்களும் அந்த கப்பலில் ஏறுறாங்க. இப்போ மிகப்பெரிய சுனாமி வெள்ளப்பிரளயம் ஏற்படுது, எல்லா மக்களுமே அதில் அழிஞ்சு போகிறாங்க. கிட்டத்தட்ட 150 நாட்கள் அந்த கப்பல் தண்ணீரிலே மிதந்து கொண்டே இருந்தது. 150 நாள் அந்த கப்பல் தண்ணீரில் மிதந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் துல்ஹஜ்ஜுடைய மாதம், போன மாதம் இருக்கா இல்லையா, துல்ஹஜ்ஜுடைய மாதம் பிறை 10 அன்னைக்கு அது ஜூதி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையின் மீது அந்த கப்பல் தரையை தட்டி நின்றது. அல்லாஹ் தஆலா தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு கடைசியில் அந்த கப்பல் இருக்கு ஜூதி மலை மேலே தரையை தட்டி நிற்குது. அந்த 1 மாத காலங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கப்பலுக்குள்ளேயே நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த மக்களும் கப்பலுக்குள்ளேயே இருக்கிறாங்க. இந்த முஹர்ரமுடைய பிறை 10 ஆஷூராவுடைய தினத்தில் தான் நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கப்பல்லேருந்து கீழே இறங்குறாங்க. அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த 80 மக்களும் அந்த கப்பல்லேருந்து கீழே இறங்குறாங்க. அப்போ உலகத்தில் உயிரோடு இருந்தவங்க இந்த 80 பேர் மட்டும்தான். அதனால தான் நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நம்முடைய 2வது வாப்பான்னு சொல்லுவோம். 2வது வாப்பா. முதல் வாப்பா யாருங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் ஹவ்வாவுடைய குழந்தைங்க தான் இந்த முழு உலகத்தில் கூட எல்லா குழந்தைகளுமே. இப்போ நூஹு அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு எல்லா மக்களுமே அதில் அழிஞ்சு போனதுனால இந்த 80 பேர் மட்டும்தான் பாக்கியாக இருக்கிறாங்க. இப்போ முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே அந்த 80 பேருடைய பிள்ளைகள் தான். இப்போ முழு உலகத்தில் எல்லா மக்கள் வாழ்கிறாங்களா இல்லையா, இவங்கெல்லாம் யாருங்க? அந்த 80 பேருடைய பிள்ளைகள் தான். அப்போது அந்த கப்பலில் இருந்து கீழே இறங்கின நாள் எந்த நாளுங்க? எந்த நாளுங்க? முஹர்ரமுடைய பிறை 10 ஆஷூராவுடைய தினத்தில் தான் கப்பல்லேருந்து கீழே இறங்குறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த மிகப்பெரிய இந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்காக வேண்டி
நீங்கள் எல்லாம் நோன்பு வச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நூஹு அலைஹிவஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆஷுராவுடைய நாளில் முதல்ல நோன்பு வச்சது யார்? நூஹு அலைஹிவஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த 80 மக்களும் தான் என்ன செஞ்சாங்க, இந்த ஆஷுராவுடைய தினத்தில் முதல்ல நோன்பு வச்சாங்க. இதுக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. சில கிதாபுகள் எழுதுகிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும்போது ரமதானுடைய நோன்பு கடமை இல்லை. அந்த நேரத்தில் ரமதானுடைய நோன்பு மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு தான் நோன்பு கடமையாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும்போது நோன்பு கடமை இல்லை. அப்போ என்ன நோன்புன்னு சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் காஃபிர்கள் எல்லாமே இந்த முஹர்ரமுடைய 10 ஆஷுராவுடைய தினத்தில் எல்லாமே நோன்பு வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சுருந்தாங்க. சில கிதாபில் இப்படி எழுதுகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பின்னாடி மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் இந்த ஆஷுராவுடைய தினம் முஹர்ரமுடைய பிறை 10 அன்னைக்கு ஆஷுராவுடைய தினத்தில் அவங்க நோன்பு வச்சுருந்தாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் எதுக்காக வேண்டி நோன்பு வச்சுருக்கிறீங்க இந்த ஆஷுராவுடைய தினத்தில், இந்த முஹர்ரமுடைய 10 அன்னைக்கு எதுக்காக வேண்டி நோன்பு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த யூதர்கள் சொன்னாங்க, இந்த முஹர்ரமுடைய பிறை 10 ஆஷுராவுடைய தினத்திலே தான் நம்முடைய நபியாக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடத்தில் இருந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான், பாதுகாப்பை கொடுத்தான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோன்பு இருந்தாங்க. அவங்க நோன்பு இருந்ததுனால நம்மளும் நோன்பு இருக்கிறோம் என்பதாக யூதர்கள் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த அந்த அற்புதமான சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனுக்கு என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தின் பக்கமாக அழைப்பு கொடுக்குறாங்க, தாவத் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஃபிரௌன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஒரு பெருமை பிடிச்சவன். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய அல்லான்னு சொன்னவன் யார்? ஃபிரௌன். நான் தான் பெரிய அல்லா அப்படின்னு சொன்னவன். அவ்வளோ பெரிய கொடுங்கோல் மன்னன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய அந்த பனி இஸ்ரவேலர்கள் இவர்களை கொத்தடிமைகளாக வைத்து கொடூரமான முறையில் கொடுமைகளை பல செய்தவன் இந்த ஃபிரௌன் அப்படிங்கிற அந்த அரசன். ஆனால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா முழு உலகத்தையுமே ஆட்சி செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுத்துருந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கனவு பார்க்குறான். அந்த பனு இஸ்ரவேலர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் இருந்து ஒரு நெருப்போ அல்லது ஒரு நட்சத்திரமோ பறந்து வந்து இவனுடைய அரசவையில் விழுந்து இவனுடைய அரசவையெல்லாம் தீப்பிடிச்சு எரியிற மாதிரி இப்படி ஒரு கனவு பார்க்குறான் இந்த ஃபிரௌன். இவனுக்கு பயமாயிடுச்சு, என்னடா இப்படிப்பட்ட ஒரு கனவு, கெட்ட கனவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவன் கேட்குறான், என்னப்பா இது மாதிரி இந்த பகுதியில் இருந்து ஒரு நெருப்பு வந்து என்னுடைய அரண்மனைக்குள்ளே விழுந்து அதெல்லாம் தீப்பிடிச்சு எரிகிற மாதிரி கனவு கண்டானே அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறவங்க சொன்னாங்களாமா, அந்த பனி இஸ்ரவேலர்கள் குலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த ஆண் குழந்தையின் மூலமாக உன்னுடைய அரசாட்சிக்கு உன்னுடைய அரசவைக்கு மிகப்பெரிய ஆபத்து வர இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனேயே இந்த ஃபிரௌன் என்ன பண்ணா தெரியுங்களா, அந்த பனு இஸ்ரவேலர்களில் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் வெட்டி தள்ளுங்க அப்படின்ட்டான். எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை பண்ணுங்க. ஏன்னா அந்த ஆண் குழந்தையின் மூலமாக தான் என்னுடைய அரசாட்சிக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் எந்த ஆண் குழந்தையும் அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய சமுதாயத்தில் பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை வெட்டி வீழ்த்தினான். பல்லாயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை வெட்டி வீழ்த்தினான். அப்புறம் அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய அற்புதம், எந்த குழந்தைய அவன் வெட்டணும்னு நினைச்சானோ அதே குழந்தைய அதே ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே அல்லாஹ் தஆலா வளர வச்சான். அதே குழந்தைய அதே ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே அல்லாஹ் தஆலா வளர வச்சான். அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நபித்துவம் கிடைத்த பின்னாடி ஒரு 6 லட்சம் தன்னுடைய சஹாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவளை ஏற்றுக்கொண்ட அந்த பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு அல்லாஹ் தஆலா சொன்னா, மூசாவே நீங்கள் இந்த எகிப்தை காலி பண்ணி வேற ஒரு நாட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த 6 லட்சம் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் அந்த எகிப்துடைய நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு புறப்பட்டு போகிறாங்க. இந்த செய்தி அரசனுக்கு ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சஹாக்கள் 6 லட்சம் பேரை அழைத்து கொண்டு இந்த ஊரை காலி பண்ணி போறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயே அந்த ஃபிரௌன் உடனே என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, 16 லட்சம் மக்களை அழைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களையும் அவர்களை கொண்டு அந்த ஈமான் கொண்ட அந்த பனி இஸ்ரவேலர்களையும் அழிப்பதற்காக வேண்டி ஒரு படையை திரட்டிட்டு இவங்களை துரத்திக்கிட்டு வந்தான். இரவு நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாய மக்களோட முன்னாடி போறாங்க, ஃபிரௌன் பின்னாடி துரத்திக்கிட்டே வர்றான்.
அவனுடைய சமுதாய மக்கள் துரத்திக்கிட்டே வர்றாங்க. முன்னாடி போகிறாங்க, பின்னாடி ஃபிரௌன். காலையில் விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே பார்த்தா முன்னாடி பெரிய நைல் நதி, கடல் மாதிரி ஓடக்கூடிய மிகப்பெரிய நைல் நதி முன்னாடி ஓடிட்டு இருக்கு. யாருக்கு முன்னாடி? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்களுக்கு முன்னாடி கடல் மாதிரி தண்ணி ஓடுது, நைல் நதி ஓடிட்டு இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தார்கள் 16 லட்சம் பேர் இவங்களை அழிக்கிறதுக்காண்டி வர்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த சம்பவத்தை அழகாக எழுதுவான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள் நபியை பார்த்து சொன்னாங்களாமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொன்னாங்களாமா, இன்னால முதிரிக்கோன், நல்லா மாட்டிக்கிட்டோம், நல்லா மாட்டிக்கிட்டோம். முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. முன்னாடி போனால் எல்லாம் அந்த நைல் நதியில் விழுந்து சாக வேண்டியது தான். சரி, பின்னாடி போகலான்னு சொன்னால் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் நம்மளை அழிக்கிறதுக்காண்டி வர்றாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நல்லா மாட்டிக்கிட்டோமே, அவ்வளோதான், சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மக்கள் இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவா, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னுடனே இருக்கின்றான், என்னுடைய ரப்பு என்னுடனே இருக்கின்றான், அவன் எனக்கு வழி காட்டுவான். நீங்கள் பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், எதுக்காண்டி பயப்படுறீங்க? இப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் இப்போ என்ன பண்ணுறது நான்? இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, மூசாவே உங்களுடைய கையில் அசா அந்த குச்சி இருக்கா இல்லையா? அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை கொடுத்துருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த குச்சியை அற்புதமாக கொடுத்துருந்தான். அசா, அது கீழே போட்டால் பாம்பாக மாறிடும், அது பிடிச்சாங்கன்னா தடியாக மாறிடும், இப்படிப்பட்ட அற்புதங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். இப்போ அல்லாஹ் சொன்னானாமா, உங்கள் கையில் குச்சி இருக்கா இல்லையா, அந்த குச்சியை வச்சு தண்ணி மேலே அடிங்கன்னா, தண்ணி மேலே, எது மேலே? முன்னாடி நைல் நதி ஓடுதா இல்லையா, அந்த நைல் நதி மேலே, அந்த கடல் மேலே என்ன செய்யுங்க, அடிங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். அறிவை ஏற்றுக்குதாங்களாங்க? அறிவை ஏற்றுக்குதா? ஹவுஸில் தண்ணி இருக்குது, ஒரு குச்சியை கொண்டு போய் ஹவுஸில் அடித்தா என்னங்க ஆகும்? மேலே தான் தண்ணி தெளிக்கும், நம்ம மேலே தான் தண்ணி தெளிக்கும். அல்லாஹ் சொன்னா, உங்கள் கையில் இருக்கிற குச்சியை கொண்டு தண்ணி மேலே அடிங்க, கடல் மேலே அடிங்க, நைல் நதி மேலே அடிங்கன்னா. இதுதான் நபிமார்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். இப்படி யாராவது நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, அல்லாவே நம்மகிட்ட சொல்லியிருந்தான்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? யா அல்லாஹ், இந்த குச்சியை வச்சு ஃபிரௌன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, ஒரே ஒரு குச்சி தான் கையில் இருக்குது, இந்த குச்சியை வச்சு ஃபிரௌன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, தண்ணியில் அடிக்க சொல்கிறீங்க, அதில் ஏதாவது கிடைக்குமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கல. அல்லாஹ் சொல்லிட்டான், செஞ்சாங்க, தண்ணி மேலே அடித்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், 12 பாதைகள் பிளந்தது, தண்ணீர் என்ன செஞ்சது? இரண்டாக பிளந்து 12 பாதைகளை அமைத்து கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. தண்ணீரை பிளக்க வச்சுட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள் என்ன செய்கிறாங்க? அதில் இறங்குறாங்க, கடலுக்குள்ளே இறங்குறாங்க. பாதை, தண்ணி விளையிருச்சு, பாதை கிடைக்குது, 12 பாதைகள். கிதாபுல இப்படி எழுதுறாங்க, 12 பாதைகள் இருந்தாச்சா இல்லையா, அதில் ஒவ்வொரு பாதைக்கு நடுவுலையும் பெரிய பெரிய ஜன்னல்கள் மாதிரி இருந்துச்சாமா. அதில் ஒரு பாதை, இங்கே ஒரு பாதை, நடுவில் தண்ணி இருக்கா இல்லையா, அந்த தண்ணியில் பார்த்தா பெரிய பெரிய ஜன்னல் மாதிரி பெரிய பெரிய ஓட்டைகள் தண்ணிக்குள்ளே அல்லாஹ் தஆலா அமைச்சு கொடுத்துருந்தான். இந்த 6 லட்சம் மக்கள் என்ன செய்கிறாங்க? அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி போகும்போது அவங்க அந்த பக்கம் அந்த பாதையில் வர்றாங்களா இல்லையா, அவங்க கூட அப்படியே பேசிக்கிட்டே என்ன செஞ்சாங்க? அந்த கடலை அப்படியே கடந்து அக்கறையில் ஏறிட்டாங்க. இந்த ஃபிரௌன் பார்த்தான், ஆஹா இவங்க எப்படியோ தப்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி, இந்த ஃபிரௌன் வந்தவன் நம்ம உள்ளே இறங்கலாமா வேண்டாமா, அதே பாதையில் தண்ணி பிளந்துருக்கு, அதே பாதையில் இறங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய பட்டாளங்கள் 16 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கள யோசனை பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. கிதாபுல இப்படியும் எழுதுகிறாங்க, என்னன்னா இந்த ஃபிரௌன் உட்கார்ந்துருந்தானா இல்லையா, அந்த குதிரை வந்து ஆண் குதிரை, அந்த குதிரை வந்து ஆண் குதிரை. அந்த குதிரை அந்த தண்ணிக்குள்ளே இறங்காமல் யோசனை பண்ணிக்கிட்டே நிற்குது. இப்போ எப்படிரா இவனை தண்ணிக்குள்ளே இறக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களா இல்லையா, இவங்க ஒரு பெண் குதிரையில் சவாரி பண்ணி வர்றாங்க. பெண் குதிரையில் சவாரி பண்ணி வந்து இந்த ஃபிரௌனுக்கு முன்னாடி அந்த கடலுக்குள்ளே இறங்கின உடனேயே இந்த ஆண் குதிரை, இந்த ஃபிரௌன் உட்காந்துருக்கக்கூடிய ஆண் குதிரை இந்த ஜிப்ரைல் உட்காந்துருக்க அந்த பெண் குதிரையை பார்த்த உடனே தானே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இறங்கிருச்சு. தானே ஆட்டோமேட்டிக்காக பெண் குதிரையை பார்த்தா இறங்குமா இல்லையா? இந்த பெண் குதிரை யார் உட்காந்து வந்தது? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உட்காந்து வந்தது. எங்கன்னா இந்த ஃபிரௌன் தப்பிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி நினச்சி அதை பார்த்த உடனேயே அந்த ஃபிரௌனுடைய அந்த குதிரையை அந்த தண்ணியில் இறங்கிருச்சு. இதை பார்த்த உடனே அந்த பின்னாடி இருக்கிற அந்த 16 லட்சம் மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த பாதையில் இறங்கிட்டாங்க, அந்த வழியில் இறங்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாய மக்கள் எந்த பாதையில் போனாங்களோ அந்த பாதையில் இறங்கிட்டாங்க.
நடு கடலுக்கு வந்த உடனேயே அல்லாஹ் தஆலா சொன்னா தண்ணீரை மூடிரு அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீருடைய அந்த பாதை அப்படியே மூடியது. அந்த ஃபிரௌனுடனே வந்த அவனுடைய சமுதாய மக்களாக இருக்கக்கூடிய அந்த 16 லட்சம் மக்களும் அந்த நைல் நதியிலே மூழ்கி அழிந்தார்கள், நாசமானார்கள். அல்லாஹ் தஆலா அழித்து காட்டினான். ஃபிரௌன் எவ்வளோ பெரிய ஆணவம் உள்ளவன், எவ்வளோ பெரிய அகங்காரம் உள்ளவன், எவ்வளோ பெரிய கொடூரமான மன்னனவன். எந்த அளவுக்குன்னு சொன்னால் கிதாபுகளில் எழுதுவாங்க, இவன் அந்த பனு இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினான்னு சொன்னால், இரவு நேரத்தில் இவன் தன்னுடைய அரண்மனையில் சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பானாமா. இந்த 2 பக்கமும் அவனுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் இவனுடைய அடிமைகள் அந்த பனு இஸ்ரவேலர்கள் இவங்க கையில் விளக்கு வச்சுக்கிட்டு விடிய விடிய நின்றுக்கணும். கையில் விளக்கு வச்சுக்கிட்டு விடிய விடிய என்ன செய்யணும், ஆடாம அசையாம அப்படியே நின்று இருக்கணும். முடியுமாங்க விடிய விடிய நிற்கிறதுன்னா? அப்படி யாருக்காவது லேசா தூக்கம் வந்து இப்படி ஆடிட்டான்னு வைங்களேன், தூக்கம் வந்து இப்படி ஆடிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சு அவனுடைய தலையில இந்த ஒட்டகத்துடைய பாலும் தேனும் கலந்து அவனுடைய தலையில ஊத்திடுவாங்களாமா. ஒட்டகத்துடைய பாலும் தேனும் கலந்து அவனுடைய தலையில ஊத்திடுவாங்க. ஊத்தினா என்ன ஆகும், உடம்பெல்லாம் அந்த தேனு அந்த பால் அந்த ஈகளும் வண்டுகளும் புழுக்களும் அதெல்லாம் வந்து அவனை கடிச்சு அவனை அப்படியே கொன்றும், அப்படி நாசமாக்கிறோம். இவ்வளோ பெரிய கொடுங்கோல் மன்னனாக இருந்தான், மக்கள் மேலே இறக்கப்படாதவன். இப்போ அவன் தண்ணீரில் மூழ்கிறான். தண்ணீரில் என்ன செய்கிறான், மூழ்கிறான். மூழ்கும் போது அவன் அந்த கடைசி நேரத்தில் சொல்றான், ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ரப்பை கொண்டு அவனுடைய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ரப்பை கொண்டு நான் ஈமான் கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவன் வாயை திறக்கும் போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாங்களா இல்லையா, இவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த தண்ணியில இருந்து சேத்தை எடுத்து அவனுடைய வாயில வச்சு அடைச்சிட்டாங்க. தண்ணீரில் இருக்கிற அந்த சேத்தை எடுத்து அவனுடைய வாயில வச்சு அடைச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை சொல்லிட்டான், இன்னொரு தடவையும் சொல்லிட்டான், 3வது தடவை சொன்ன இருந்தான்னா அல்லாஹ் தஆலா எங்கடா இவன் மேலே இறக்கப்பட்டு இவனை மன்னிச்சு விட்டுருவானோ. ஏன்னா அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய ஆளுங்க, கஃபூருர் ரஹீம். எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவன். அதனால இந்த ஃபிரௌன் கடைசி நேரத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சரி இவனை மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கே அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணிடுவானோ அப்படின்ட்டு இவன் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உள்ள மண்ணில் இருந்து அந்த சேரை எடுத்து என்ன செஞ்சாங்க, அவனுடைய வாயில் வச்சு அடிச்சிட்டாங்க. கடைசியில் அவன் அந்த நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டான். கொடுங்கோலன், கொடூரமான முறையில் மக்களை ஆட்சி செய்தவன். அல்லாஹ் தஆலா இந்த ஆஷுராவுடைய தினத்திலே தான் அவனை அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இந்த சம்பவத்தை தான் அந்த யூதர்கள் சொன்னாங்களாமா, இந்த நாள் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நோன்பு வச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த பனு இஸ்ரவேலர்களும் நோன்பு வச்சாங்க. யா அல்லாஹ் இந்த ஃபிரௌன் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தன, அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நோன்பு வச்சாங்க. அதனால நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்பதாக அந்த யூதர்கள் சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாமா, இந்த யூதர்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் தான் நன்றி செலுத்த அதிக கடமை உள்ளவர்கள், உங்களை விட நாங்கள் தான் அதிக கடமை உள்ளவர்கள். ஏனென்றால் நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ரசூலா நபியாக தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்கள அல்லாஹ்வாக ஆக்கிட்டீங்க. ஆனால் நாங்கள் தான் என்ன செஞ்சுருக்கிறோம், தூதராக வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த உம்மத்தை முஹம்மதியா நமக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி கடன் இருக்கு, ஒரு பெரிய நன்றி கடன் இருக்கு. அது என்னன்னு தெரியுங்களா? யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்களேன். நமக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன், எதுக்காக வேண்டி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களா இல்லையா? சொல்லா அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி மேராஜுக்கு போனாங்க. 7 வானங்களை கடந்து அல்லாஹுடைய அரிசை கடந்து அல்லாஹுடைய அரிசிக்கு நேராக போய் அல்லாஹ்ட்ட நேரடியாக என்ன செய்கிறாங்க, சந்திக்கிறாங்க. நீண்ட நெடிய சம்பவம் அது. ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை சந்திச்சுட்டே போகிறாங்க. ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு கடைசி வானத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 7வது வானத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாங்க. அவங்கள சந்திச்சுட்டு தான் அந்த சித்ரத்துல் முன்தஹா போகிறாங்க. அங்கேருந்து அல்லாஹுடைய அரிசிக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அல்லாஹ்வுடைய அரிசியில் போய் அல்லாஹ்கிட்ட நெருக்கமான முறையில் அமர்ந்து பேசிவிட்டு அல்லாஹ் தஆலா என்னுடைய சமுதாய மக்களுக்கு ஏதாவது கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உன்னுடைய சமுதாய மக்களுக்கு நான் 50 நேர தொழுகையை கடமையாக ஆக்குறேன்.
யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, என்னுடைய சமுதாய மக்களுக்கு ஏதாவது gift கொடு அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்படி நீங்கள் எங்கிட்ட நேரடியாக வந்து பேசினீங்களா இல்லையா யா ரசூலல்லாஹ்? நீங்கள் எங்கிட்ட வந்து நேரடியாக பேசுனீங்களா இல்லையா? உங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எங்கிட்ட நேரடியாக பேசலாம் தொழுகையின் மூலமாக. அதனால் உங்களுடைய சமுதாயத்துக்கு நான் 50 நேர தொழுகையை நான் கிஃப்டாக கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க. ரசூலுல்லாஹ்வுக்கா அவ்வளோ சந்தோஷம், சொல்லவா வேணும். என்னுடைய உம்மத்துக்கு 50 நேர தொழுகை கிடச்சிருச்சு, ஒவ்வொரு நாளும் 50 நேர தொழுகை என்னுடைய உம்மத்துக்கு கிடச்சிருச்சு, கிஃப்டாக கிடச்சிருச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில், அந்த மகிழ்ச்சியில் என்ன செய்கிறாங்க, அந்த அரிசிலேருந்து இறங்கி அந்த 7வது வானத்தை கடந்து 6வது வானத்துக்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்காந்துருக்குறாங்க. 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்காந்துருக்குறாங்க. மூசா கூப்பிட்டாங்க, முகமதே இங்கே வாங்க அப்படின்னாங்க. போனாங்க. அல்லாஹ்கிட்ட போனீங்களா? போனேன். அல்லாஹ் சந்திச்சிங்களா? சந்திச்சேன். பேசுனீங்களா? பேசினேன். அல்லாஹ் என்ன கொடுத்தான்? என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ்வுத்தாலா 50 நேர தொழுகையை கொடுத்துருக்குறான். என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் 50 நேர தொழுகையை கொடுத்துருக்குறான். நம்மளை பற்றி எவ்வளோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க பாருங்களேன். அப்போ உடனே சொன்னாங்களாமா, முகமதே நானும் ஒரு சமுதாய மக்களுக்கு நபியாக இருந்து வந்தவன் தான். நானும் ஒரு சமுதாயத்திற்கு நபியாக இருந்து வந்தவன் தான். என்னுடைய சமுதாய மக்கள் எப்படியோ அதே மாதிரி தான் உங்களுடைய சமுதாய மக்களும். ஒரு நாளைக்கு 50 நேரம் எல்லாம் தொழுக மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 50 நேரம் எல்லாம் தொழுக மாட்டாங்க, தொழுகவும் முடியாது. போய் அல்லாஹ்ட்ட போய் கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படியா, தொழுக மாட்டாங்களா என்னுடைய உம்மத்து? சரி போய் அல்லாஹ்ட்ட போய் குறைச்சி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட போனாங்க. அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் என்னுடைய உம்மத்து 50 நேரம் தொழுக மாட்டாங்க, இதில் கொஞ்சம் குறைச்சி கூட அப்படின்னாங்க. அல்லாஹ் தஆலா சொன்ன, சரி 5 குறைச்சிக்கோப்பா, 45 நேரம் வச்சுக்கோ. 5 குறைச்சிட்டு 45 வச்சுக்கோ. 45 வாங்கிட்டு வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் கூப்பிட்டாங்க. என்ன, அல்லாஹ் 5 குறைச்சான். 45 நேரம் யாராவது தொழுவாங்களா? போ அல்லாஹ்ட்ட போய் குறைச்சி வாங்கிட்டோம் அப்படின்னாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, மறுபடியும் அல்லாஹ்ட்ட போகிறாங்க. அல்லாஹ் 45 தொழுக மாட்டாங்க, கொஞ்சம் குறைச்சி கூட. சரி 5 குறைச்சிக்கோ, 40 வச்சுக்கோ அப்படின்னா 40 வாங்கிட்டு வர்றாங்க. இப்படியே என்ன செய்கிறாங்க, திருப்பி திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அனுப்பி விடுறாங்க. உங்களுடைய சமுதாயம் 40 தொழுகாது, 30 தொழுகாது, 20 தொழுகாது, போ அல்லாஹ்ட்ட குறைச்சி வாங்கிட்டு வா. கடைசியில் 5 குறைச்சி கடைசியில் எவ்வளோங்க வந்து நின்றுச்சு? எவ்வளோங்க தொழுகிற ஒரு நாளைக்கு? 5 நேரம். இந்த 5ல் வந்து நின்றுச்சு. இந்த 5 நேர தொழுகையை வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ஃபஜ்ரு, லோஹரு, அஸரு, மக்ரிப், இஷா. மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன அல்லாஹ் 45 குறைச்சிட்டான், இந்த 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய உம்மத், உன்னுடைய சமுதாயம் இந்த 5 நேரம் கூட தொழுக மாட்டாங்கப்பா. உன்னுடைய சமுதாய மக்கள் இந்த 5 நேரம் கூட தொழுக மாட்டாங்க, மறுபடியும் குறைச்சி வாங்கிட்டு வா. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்கள். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், கடையில் போய் எவ்வளோங்க அப்படின்னு கேட்குறோம். சொல்கிறேன் 50 ரூபா. என்னங்க 50 ரூபாங்கிறீங்க, கொஞ்சம் குறைஞ்ச. சரி 45 ரூபா விடுங்க. 45 ரூபா அதிகம், கொஞ்சம் குறைங்க. சரி 40 ரூபா விடுங்க. அவன் குறைச்சி 5க்கு வந்துட்டான். சரி விடுத்துலையா, 5 ரூபா கூடியா, 50 ரூபா பொருள் 5 ரூபா கூடியா, குறைச்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க 5 ரூபா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நமக்கு கூச்சமாக இருக்குமா இல்லையா? 50 ரூபாவுடைய பொருளை 5 ரூபாய்க்கு அவன் கொடுக்குறான், இந்த 5 விட குறைச்சி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நமக்கு கூசுமா இல்லையா? அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாமா, 50 நேர தொழுகை அல்லாஹ் 5ஆ கொடுத்துருக்குறான், இன்னும் இதுக்கு மேலே என்னுடைய உம்ம தொழுகாதுன்னு போய் சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. எப்படி போய் அல்லாஹ்ட்ட கேட்பேன் நான்? வெக்கமாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு சொன்னானாமா, முஹம்மதே நான் கடமையாக்குனது 50 நேர தொழுகை தான். நான் கடமையாக்குனது 50 நேர தொழுகை தான். உன்னுடைய உம்மத், உன்னுடைய சமுதாயம் 5 நேரம் தொழுதாலே போதும், 50 நேரம் தொழுத அந்த சவாபை அல்லாஹ் நான் கொடுத்துட்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னானா. 5 நேரம் தொழுதாலே போதும், 50 நேரம் தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மையை கொடுத்துருவேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த நன்றி கடன் யாருக்குங்க? ஒரு காலு மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியா 50 நேர தொழுகையா, போ உன்னுடைய சமுதாயத்துக்கு போய் 50 நேர தொழுகையை கொடு அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் விட்டுருந்தாங்கன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? ரசூலுல்லாஹ் 50 நேர தொழுகை வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? காலைல ஃபஜ்ருக்கு 5 மணிக்கு வர்றோமா, ஃபஜ்ருக்கு 5 மணிக்கு வாங்க சொல்லுவாங்க. 5 மணிக்கு வந்து 5 மணிக்கு ஒரு தொழுகையை தொழுவோம். தொழுதுட்டு வெளியே போயிருப்போம், 5:30க்கு ஒரு பாங்க சொல்லுவாங்க. 5:30க்கு வருவோம், மறுபடியும் தொழுவோம். 5:30க்கு வெளியே போனோம்னா 6 மணிக்கு மறுபடியும் பாங்கு, 6:30க்கு மறுபடியும் அடுத்த நேரம் தொழுகை, மறுபடியும் 7 மணிக்கு ஒரு நேரம் தொழுகை. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரங்க? 24 மணி நேரம். அதில் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம 2 தொழுகை தொழுதாலும் எவ்வளோ ஆகுது? அப்போது 48 தான் ஆகுது. அப்போது எவ்வளோ ஆகுது? 48 தொழுகை தான் ஆகுது. அப்போது பகல் பூரா இல்லை, 24 மணி நேரம் பள்ளிவாசலே உட்காந்துருக்கணும். 24 மணி நேரமும் பள்ளிவாசலே உட்காந்துருக்கணும். ஏன்னா ஒரு தொழுகை முடிஞ்சோடனே அடுத்த தொழுகை,
அந்த தொழுகை முடிஞ்ச உடனே அடுத்த தொழுகை. 50 நேர தொழுகையில நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம். இந்த 5 நேரமே திண்டாட்டமாக இருக்குது. இந்த 5 நேரமே எத்தனை பேர் தொழுகிறாங்க? 100ல் தொழுகக்கூடிய மக்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 5லிருந்து 10% மக்கள் தான். 5லிருந்து 10% இஸ்லாமியர்கள் தான், முஸ்லீம்கள் தான் என்ன செய்கிறாங்க, 5 நேரம் தொழுகிறாங்க. 90% 95% மக்கள் தொழுகை இல்லாமல் வெளியில் இருக்கிறாங்க. இந்த 5 நேரம் கொடுத்தே நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், இன்னும் 50 நேரம் கொடுத்துருந்தா நம்முடைய நிலைமை என்ன இருக்கும்? இது யாருங்க குறைச்சது? அல்லாஹ் குறைச்சிருந்தாலும் எது காரணமாக இருந்தது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த யூதர்களை பார்த்து, உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு நாங்கள் தான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதனால சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, எனது அருமை தோழர்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு வையுங்க. அவங்க யூதரை மட்டும் நோன்பு வைக்கிறாங்க இல்லை, நம்மளை என்ன செய்யணும், ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு வைக்கணும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு வைக்கிறாங்களோ, அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா, அவன் முந்திய ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்பட அது காரணமாக அமையும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்களாமா, யா ரசூலல்லாஹ், இந்த யூதர்கள் நஸ்ரானிகள் இவங்க எல்லாம் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் இந்த முஹர்ரமுடைய 10ல் அவங்க நோன்பு வைக்கிறாங்களே, நம்மளும் அந்த முஹர்ரமுடைய 10ல் நோன்பு வச்சோம்னா அவங்கள மாதிரியே நம்மளும் நோன்பு வச்ச மாதிரி ஆயிருமே, அவங்கள மாதிரியே நம்மளும் நோன்பு வச்ச மாதிரி ஆயிருமே, அப்போ யூதர்களுக்கு ஒப்பாக ஆயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால், அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு, முஹர்ரமுடைய மாதத்திலே நான் ஹயாத்தோடு உயிரோடு இருந்தால், இந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய வகையில் பிறை 9, 10 அல்லது 10, 11 2 நாட்கள் நோன்பு வைப்பேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் அடுத்த ஆண்டு என்ன செய்யலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோட இல்லை. அப்போ யூதர்களுக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னாங்க. ஏன்னா யூதர்கள் முஹர்ரமுடைய பிறை 10 ஆஷுராவுடைய நாள் மட்டும் என்ன செய்கிறாங்க, அவங்க நோன்பு வைக்கிறாங்க. அப்போ நாளைக்கு நமக்கு ஆஷுராவுடைய தினம், அந்த ஒரு நாள் மட்டும் என்ன செய்யக்கூடாது, நம்ம நோன்பு வைக்கக்கூடாது. அவர் நோன்பு வச்சா அது யார் மாதிரி ஆயிரும், யூதர்களுக்கு ஒப்பாக ஆயிரும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு இஸ்லாமியர் ஒரு முஸ்லீமுடைய அவனுடைய பேச்சோ கொடுக்கல் வாங்கலோ அவனுடைய நடை உடை பாவனைகளோ மாற்றார்களுக்கு காஃபிர்களுக்கு ஒப்பாக ஆயிடக்கூடாது. காஃபிர்களுக்கு ஒப்பாக என்ன செய்யக்கூடாது, ஆயிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துடைய விஷயத்திலையும் கூட பார்த்தாங்க, வணங்கக்கூடிய விஷயங்கள்லையும் கூட மாற்றார்களுக்கு ஒப்பாக நீங்கள் வணங்காதீங்க, தொழுகாதீங்க. நான் 3 நேரம் தொழுகக்கூடாதுங்க, 3 நேரம் தொழுகக்கூடாது. அது என்னென்ன நேரம் சொல்லுங்களேன். சூரிய உதயம், சூரியன் உதிக்குதா இல்லையா, அந்த நேரத்தில் தொழுகக்கூடாது. தொழுகிறது என்ன, ஹராம். அந்த நேரத்தில் தொழுகிறது ஹராம், தொழுகக்கூடாது. அடுத்து 2வது, சூரியன் உச்சியில் இருக்கா இல்லையா, அந்த உச்சியில் இருக்கும்போதும் தொழுகக்கூடாது, அந்த உச்சியில் இருக்கும்போதும் தொழுகக்கூடாது. அடுத்து சூரியன் மறையுதா இல்லையா, அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது. இந்த 3 நேரங்களை தொழுகிறது ஹராம், தொழுகக்கூடாத நேரங்கள். நம்ம எழுதி போட்டிருப்பாங்க தொழுகக்கூடாத நேரங்கள் அப்படின்னு சொல்லி. சூரியன் உதிக்கும் போது, உச்சியில் இருக்கும்போது, மறையும் போது. ஏங்க, ஏன் அந்த 3 நேரத்தில் தொழுகக்கூடாது? அந்த 3 நேரத்தில் அல்லாஹ் இல்லையா, வேற எங்கேயாவது போயிடுறானா? மற்ற நேரத்தில் மட்டும்தாங்க அல்லாஹ் இருப்பான், இந்த 3 நேரமும் அல்லாஹ் எல்லாம் போயிடுவான் அப்படின்றதாவது இருக்கா? ஏன்னா இந்த 3 நேரங்கள் தான் காஃபியர்கள் சூரியனை வணங்கக்கூடியவர்கள் சூரியனை வணங்கக்கூடிய நேரம். சூரியனை வணங்குறாங்களா இல்லையா, அது என்னமோ சொல்லுவாங்களே தமிழில், என்னது, சூரிய நமஸ்காரமா, சூரிய நமஸ்காரம். காலையில் பாருங்களேன், அந்த சூரியனை பார்த்து என்ன செய்வான், அப்படியே ஒரு கும்பிட்டு போட்டு என்ன செய்வாங்க, ஒத்த காலில் நின்றுருப்பாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்போது அந்த சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரம், சூரியன் உச்சியில் இருக்கிற அந்த நேரம், சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம், இந்த 3 நேரங்களிலுமே காஃபிர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சூரியனை வணங்கக்கூடியவர்கள் சூரியனை வணங்குறாங்க. அந்த நேரத்தில் நீங்களும் தொழுதீங்கன்னா அவங்களுக்கு ஒப்பாக ஆயிரும். அந்த நேரத்தில் நீங்கள் தொழுதீங்கன்னா அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒப்பாக ஆயிரும். அதனால் அந்த நேரத்தில் தொழுகக்கூடாது என்பதாக தடுத்தாங்க. அதே மாதிரி தான் சொன்னாங்க, எல்லா விஷயங்கள்லையுமே யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், நஸ்ரானிகளுக்கு காஃபிர்களுக்கு மாறு செய்யுங்கள். நம்முடைய நடை உடை பாவனை கொடுக்கல் வாங்கல் பேச்சு உட்கார்றது எந்திரிக்கிறது நடந்துக்கிறது போகிறது எல்லாம் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு மாற்றமாகத்தான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியுங்களா, இன்னைக்கு நம்ம ஆளுங்க நிறைய அவங்க கூட பழகி 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 இவனுடைய பேச்சுவார்த்தைகள், இவங்களுடைய கொடுக்கல் வாங்கல், இவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றர்களுக்கு ஒப்பாகவே ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாஃபுல் லிஹியா வக்ஸு ஷாரிப்
வஅஃபுல் லிஹியா, மீசையை வெட்டுங்கள், தாடியை வளர்த்துங்கள் அப்படின்னாங்க. மீசையை வெட்டுங்கள், தாடியை வளர்த்துங்கள். ஏன்? அந்த யூதர்கள், நஸ்ரானிகள், காஃபிர்கள் என்ன பண்றாங்கன்னா, தாடியை வலு நினைச்சாங்க, ஷேவ் பண்ணிக்கிறாங்க. மீசையை பார்த்தா முறுக்கு மீசை மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. பெரிய மீசை வச்சுக்கிறாங்க, தாடியை ஷேவ் பண்றாங்க. யார்? இறைவனை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள், யூதர்கள், நஸ்ரானிகள். அதனால அவங்களுக்கு நீங்க மாற்றம் செய்யுங்க. அவன் மீசை வைக்கிறானா, தாடியை வலிக்கிறானா, நீங்க தாடியை வையுங்க, மீசை வலிச்சிருங்க. தாடியை வையுங்க, மீசையை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்ல, எந்த யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், நஸ்ரானிகளுக்கு மாறு செய்யுங்கள். எந்த விஷயத்திலையும் உங்களுடைய உடல்ல, உங்களுடைய உடையிலையும் சரி, யூதர்கள் அணிகிற மாதிரி உடைகளை நீங்கள் அணியாதீர்கள். காஃபிர்கள் அணியக்கூடிய உடைகளை போன்று நீங்கள் அணியாதீர்கள். அவங்க நடக்கிற மாதிரி, அவங்க பேசுற மாதிரி, அவங்க போற மாதிரி, வர்ற மாதிரி, உட்கார்ற மாதிரி, எந்திரிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க. எல்லா விஷயங்கள்லையுமே அவங்களுக்கு மாறு செய்யுங்கள் அப்படின்னாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு ஒப்பாக தான் நம்ம நடக்கிறோம். இன்னும் எந்த அளவுக்குன்னா, இந்த தொப்பி போடுறது இப்போ சுன்னத்தா இல்லையா, தொப்பி போடலாமா வேண்டாமா, தொப்பி போடுறதான் தொழுகணுமா அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆளுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்லாம் அப்படிங்கிறது பள்ளிவாசலுக்குள்ளே போதுங்க. இதனால தான் இன்றைக்கி பள்ளிவாசல், எல்லா பள்ளிவாசலையும் பார்த்தா அந்த ரெடிமேட் தொப்பி வாங்கி வச்சுருக்கிறாங்க. பள்ளிவாசலில் பார்த்தா பள்ளிவாசல் தொப்பி, ரெடிமேட் தொப்பி. எதுக்குன்னா, அவர் வெளியிலேருந்து உள்ளே வரும்போது என்ன செய்வார், தொப்பி இல்லாமல் தான் வருவார். இங்கே உதவு செஞ்சுட்டு தொழுகும் போது மட்டும் அந்த தொப்பியை தூக்கி மாட்டிக்குவாங்க. தொழுகும் போது மட்டும் அந்த தொப்பியை தூக்கி மாட்டிக்கிறது. அடுத்து வெளியே போகும்போது என்ன செய்யறது, அதை கலட்டி அப்படி ஒரு வீசு, அதை கலட்டி. அப்போ அவருடைய இஸ்லாம் ஈமான் பள்ளிவாசலோட முடிஞ்சு போயிடுது. அவருடைய ஈமான் இஸ்லாம் எல்லாம் பள்ளிவாசலோட என்ன ஆயிடுது, முடிஞ்சு போயிடுது. வெளியில் போனால் நான் எப்படி வேணாலும் இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் மூமினா முஸ்லீமா, நம்ம தொழுகணும், பிடிக்கணும், எல்லாம் செய்யணும். வெளியில் போனால் எப்படி வேணாலும் இருக்கிறான். அப்போ நம்ம வெளியில் போகும்போது நம்மாலே முன்னாடி வந்தாலும் கூட, நம்மாளுகளே முஸ்லீம்களே முன்னாடி வந்தாலும் கூட, அட இவனுக்கு சலாம் சொல்லலாமா வேண்டாமா, இவன் நம்மாலா, முஸ்லீம் தானா, இல்லை காஃபிரா, இல்லை கிறிஸ்டினா, அடையாளமே தெரிய மாட்டேங்குது. அடையாளமே என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஏன்னா தாடியும் இல்லை, தொப்பியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் எப்படி அந்த காஃபிர்கள் இருக்கிறாங்களோ, எப்படி அந்த யூதர் நஸ்ரானிகள் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்மளால் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அதே மாதிரி முழு ஷேவ் பண்ணிக்கிட்டு தொப்பியும் இல்லாமல் அதே மாதிரி ஆடைகளை அணிந்து கொண்டு வரும்போது, நம்மளால் இல்லை பழக்கமான ஆளுகளாக இருந்தால் தெரிஞ்சவங்க ஒரு முஸ்லீம் நம்மளால் அப்படின்னு சொல்லி, பழக்கமில்லாத ஆளு வரும்போது அவர் சலாம் சொன்னால் தான் நமக்கு தெரியும், ஆஹா இவர் முஸ்லீம் போல இருக்குது சலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி முஸ்லீம்கள் சலாம் சொல்கிறத விட காஃபிர்கள் நல்ல விதமாக சலாம் சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் சலாம் சொல்கிறத விட காஃபிர்கள் என்ன செய்கிறாங்க, நல்ல விதமாக அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்களும் அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் காஃபிர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை பார்த்த உடனே, தாடி தொப்பியும் பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படிங்கிறாங்க. அப்போ வாலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, ஐயோ அது இந்த காஃபிரா அப்படின்னு சொல்லி அப்போ தான் நமக்கு என்ன செய்யுது தெரியுது. அதனால் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்புடைய விஷயத்திலும் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். யூதர்களுக்கு ஒப்பாக என்ன செய்யாதீங்க, ஆஷுராவுடைய தினத்தில் மட்டும் நோன்பு வைக்காதீங்க. ஒன்று பிறை 9, 10 நோன்பு வைங்க, அப்படி இல்லை 10, 11 என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது மாதிரி நிறைய அற்புதங்கள் 2 தான் சொன்னேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்தது, அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்தது. இது மாதிரி நிறைய நபிமாருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா அற்புதங்களுமே, எல்லா அதிசயங்களுமே அல்லாஹ் தஆலா இந்த ஆஷுராவுடைய தினத்திலே தான், முஹர்ரமுடைய 10 ஆஷுராவுடைய தினத்திலே தான் அல்லாஹ் தஆலா நடத்தி காட்டினால், எல்லா நபிமார்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சோதனைகள், கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா விலக்கி இந்த ஆஷுராவுடைய தினத்திலே தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய வெற்றியை, பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த ஆஷுராவுடைய தினத்தை தான் நாங்கள் அடைய பெற்றிருக்கின்றோம். அதனால் இந்த தினத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இப்படி முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு இந்த ஆஷுராவுடைய தினத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்களை விட்டும், இன்னல்களை விட்டும் யா அல்லாஹ் அந்த நபிமார்களை பாதுகாத்து அந்த நபிமார்களுக்கு வெற்றியை கொடுத்தாயோ, பாதுகாப்பை கொடுத்தாயோ, அதே மாதிரி இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், துன்பங்கள், சிரமங்கள், கஷ்டங்கள், குறிப்பாக பலஸ்தீன நிலத்தில் வாழக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் படக்கூடிய அந்த சிரமங்கள், கஷ்டங்கள், முழு உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், இவைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடு யா அல்லாஹ் என்பதாக நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை, நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்து முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.